Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது I become strongest mage after 4000 years. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே இந்த மாஸ்டர் ரொம்ப ஷாக் ஆகுது. இவன் மேல எப்படி எவ்வளவு ஆறாவது, நீ உண்மையிலேயே என்னது? அங்க அந்த மாஸ்டரும் யோசிக்குது, இதுக்கு மேல வேலைக்காவது இந்த போரை நான் வந்து முடிச்சாவணும். அங்க லூக்கஸ் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை உருவாக்குறானா? நீ வந்து என்னோட கதையை முடிக்கலன்னு பாக்குறியா? இது என்ன ஒரு கிரேட்டஸ்டான அட்டாக்கா? அப்போ நானும் உன்னை விட்டு வைக்க போதில்ல. என்னோட கதையை நானும் இங்கே முடிக்க போறேன். இதுக்கு எண்டு கடை நான் போட போறேன். வந்து எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறின அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. அதே மாதிரி என்னோட ஃபீனிக்ஸையும் நீ வந்து தோக்கடிச்சிட்ட. நான் இதுக்காக நான் ஒன்னும் உன்னை மன்னிக்க போதில்ல. அப்படியே அந்த பெரிய அட்டாக்கை அது மேல தூக்கி அடிக்கிறானா? அதுவும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணு. அந்த ரெண்டு அட்டாக்கும் படும்போது அங்க பயங்கரமான ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல ஃபயரும் ஐஸும் அப்படி இடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்க்கும்போது இசபெலுக்கு அது அவ்வளவு அழகா தெரியுது. ஆனா அந்த சண்டையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரிய மான்ஸ்டர் அதோட அட்டாக் வந்து அப்படியே முன்னாடி போக ஆரம்பிக்குதா. இசபெல் கத்துறா, ஏய் ஃப்ரே, வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இதே மாதிரி போச்சுன்னா அது உன் மேல தாக்கிடும். நாங்க ஃப்ரேவை பார்த்தா ஆளை காணோம். இதை வந்து அந்த மாஸ்டர் நோட் பண்ணல. நான் அந்த மாஸ்டரோட கண்ணு வந்து டேமேஜ் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் சரியா பார்க்க முடியல. அவ்வளவுதான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ வந்து தோத்து தான் போக போற. உன்ன மாதிரி ஒரு ஹியூமனால எப்படி, அதாவது என்ன ட்ரேக்கிங்க தோக்கடிக்க முடியும்? அவ்வளவுதான், முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குமா. லூக்கஸ் கரெக்டான நேரமா பார்த்து அவனோட பெரிய மேஜிக் யூஸ் பண்ணி அதோட தலையை அப்படியே துண்டாக்கிறான். மாஸ்டரோட தலையும் அப்படியே தனியா போய் விழுதான். அங்க அவ்வளவு சவுண்டா இருக்கு. நான் எதிர்பார்க்கல, நீங்க வந்து உண்மையிலேயே அதை தோக்கடிச்சிட்டீங்க. அதாவது இன்னமும் லூக்கஸ் ட்ரூமனோட உண்மையான ஃபார்ம் கூட அவர் வரல. அவரோட உண்மையான பவரையை அவர் யூஸ் பண்ணல. இதுக்கே இவரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரா? ஆனா லூக்கஸ் ட்ரூமன் பீக்ல இருக்கும் போது அவரோட பவர் அப்போ பயங்கரமா இருக்கும்ல. ஒரு கட்டத்துல லூக்கஸ் அப்படியே கீழே விழுறானா, அவ பிடிக்கிறா. என்னோட ஒட்டுமொத்த பாடியுமே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால சீக்கிரமா என்ன ஃபீனிக்ஸ் கிட்ட கொண்டு போக பாரு. சரி, நான் வந்து அதே மாதிரி பண்றேன். லூக்கஸ், நீங்க உண்மையிலேயே மாசு தெரியுமா? ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய ட்ரேக்கிங்கே தோக்கடிச்சிட்டீங்க. அவ்வளவு சீக்கிரத்துல யாராலுமே அதை பண்ண முடியாது. அது 10,000 வருஷமா வாழ்ந்து இருக்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டர். போற வழியிலேயே அவன் ஒரு விஷயத்தையும் சொல்றான். என்னதான் அது ஒரு 10,000 வருஷத்துக்கு வாழ்ந்த அந்த மாஸ்டரா இருந்தாலும் அதுக்கு பேட்டிலிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சுத்தமா தெரியல. ஹியூமன் கிட்ட சண்டை போடும் போது அதுக்கு வந்து என்ன தெரியுமா பிரச்சனை? அதோட ஆப்போனன்ட்டை அது அவ்வளோக்கும் கண்டுக்கல. மெயின் விஷயம் அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, டாக்டிக்ஸ் அது வந்து இல்ல. அதுதான் நான் நிறையவே யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்டா நான் வந்து அங்க பயங்கரமா ஸ்பீரை வச்சு தாக்குனேன். அது என்ன யோசிச்சதுன்னா, நான் வந்து அதே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சது. அது ஒரு வாய்ப்பை வச்சு நான் சம வேகமா பின்னாடி போனேன். அதோட ஒரு கண்ணு டேமேஜ்ல இருக்கு. அதனாலேயே நான் அந்த சைடு போயிட்டேன். கரெக்டான வாய்ப்பை பார்த்து என்னோட உடம்புல இருக்க 80% மானா வச்சு மிகப்பெரிய ஐஸ் பியரை நான் உருவாக்குனேன். அதனாலேயே என்னோட பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதை வச்சுதான் நான் வந்து எப்படி அதை கொன்னேன். என்னது 80%? நீங்க வந்து உண்மையிலேயே மாசுதான். ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல இந்த உலகத்துல யாராலுமே அப்படி பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அவங்க டைரக்டா ஃபீனிக்ஸ் கிட்ட வராங்களா? ஃபீனிக்ஸோட நிலைமை ஒரு மாதிரி மோசமா இருக்கு. அதுவே அங்க பாவம் கடைசி மூச்சை இழுத்து வர்ற மாதிரி தான் இருக்கு. லூக்கஸும் கிட்ட போறானா, அங்க இசபெல் கேக்குறான், அம்மா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இதுவா, நான் வந்து அதை ரிவைவ் பண்ண போறேன். அந்த ட்ரேக்கிங் வந்து செத்து போயிருக்கும்ல, இன்னமும் அதோட உடம்புல நிறையவே பவர்ஸ் இருக்கு. அதோட இதயத்துல ஃப்ளேம் எனர்ஜியோட பவர் அதிகமா இருக்கும். ஃபீனிக்ஸுக்கு தேவையும் ஃப்ளேம் எனர்ஜி தான். அதோட உடம்புல இருக்க அந்த ஃப்ளேம் எனர்ஜி அதோட இதயத்து வழியா அப்படியே இதை அப்சர்வ் பண்ண வைக்கிறானா. ஸோ இதனால கொஞ்சம் கொஞ்சமா அது ஹீல் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னோட நண்பன் ஹீல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இந்த மவுண்டனை ஆட்சி செய்ய போறது என்னோட நண்பன், அதாவது இந்த ஃபீனிக்ஸ். இதுக்கு மேல அந்த ட்ரேக்கிங் இல்ல, இங்க ஒரு போராட்டமே நடக்கும், யாரு வந்து கிங்கா இருக்கலான்னு. ஆனா இந்த பொசிஷனை நான் வந்து உனக்கு தான் தரேன். நீ தான் ஆட்சி செய்யணும். நீ தான் என்னோட நண்பனோட டஞ்சனை நல்லா பாத்துக்கணும். அதனால இந்த பொசிஷனை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ தான் இதுக்கு மேல இந்த மவுண்டனை ஆட்சி செய்ய போற. கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஃபைனலி அந்த டவுனுக்கு வராங்க. அங்க அவன் ரொம்ப களைச்சி போய் தான் இருக்கான். அம்மா நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற? நான் நல்லா தான் ஃபீல் பண்றேன், கவலைப்படாத. ஆனா இப்போ நான் வச்சிருக்க இந்த பொருள்னால எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு பேக்ல. பொருள் இப்போ யூஸ்லெஸ்ஸா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு பொருள்னால அதை அங்கேயே விட்டும் வர முடியாது. நான் அது அங்கேயே ரஷ்ட் ஆகி அழுகி போதுக்கு என் கிட்டே இருக்கலாம். சரி, நீ வந்து என்ன யோசிக்கிற? வெக்கேஷன் வர முடிய போகுது. சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சு ஏதோ 2-3 வாரம் தான் ஆகுது. நம்ம சண்டை போட்டது அந்த கேவ்ல இருந்தது ஏதோ 1 வருஷம் கடந்து போன மாதிரி இருக்கு. என்ன சொல்றேன், நம்ம மிஞ்சி போனா 1 மாசம் இருந்திருப்போம். சரி, ஏதோ ஒண்ணு ஜூனோட வீட்டுக்கு நம்ம போகலாமா? அங்க ஜூனோட பேரை கேட்டோன்னே இப்பதான் உனக்கு ஞாபகம் வருது. அட ஆமா, நான் வேற சொன்னல. சரி நம்ம போகலாம். இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அது அவ்வளவு பெருசா இருக்கு. அதை பார்த்து லூக்கஸ் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த பையனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீடா? அங்க கேட் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கிட்ட போய் பேசுறான். ஐயா, இந்த மாதிரி ஜூன் வந்திருக்கானா? ஜூனா, நீ வந்து யாருப்பா? உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ஃப்ரே. நான் பிரேக் ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன். நான் ஜூனோட ஒரு ஃப்ரெண்டு. இந்த காலத்து பசங்களுக்கு வேற வேலை இல்ல, ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்துருவாங்க. அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் அவன் சொல்லிருப்பான், ஒரு பையன் வருவான், அவனோட பேரு ஃப்ரே. கண்டிப்பா இங்க வந்தானா நீ என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவியோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ற. இங்க தான் அந்த ஃப்ரேவா? அவர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி ஒரு அற்புதமான பையன் வருவானு. அங்க அதுக்குள்ளே பின்னாடி ஒரு வண்டி வந்து அதுல இருந்து ஒரு அழகான பொண்ணு வரா. சரி, நீங்க வந்துட்டீங்களா? இவரு தான்
ஃப்ரேவா அது மாஸ்டர் பேசுற அந்த பையனே இவன் தானா? ஓ நீ வந்து ஃப்ரேவா? எனக்கு பார்த்தாலே தெரியுது நீ தான் அந்த ஃப்ரேன்னு. அதே மாதிரி இந்த பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காளே, இவளோட பேரு லேடி இசபெல் தானே? ஆமா, நீங்க வந்து யாரு? நான் தான் ஜோனோட சின்ன சிஸ்டர், என்னோட பேரு லீலியா. ஆனா லீலியாவை பார்க்கும்போது அங்க அவளே கொஞ்சம் மயங்கி போறா. ஏன்னா அவ அவ்வளவு அழகா இருக்கா. அவன் நான் ஒரு பொண்ணா இருந்தாலும் எனக்கே அவளோட பிரெத் படும்போது நானே கொஞ்சம் வெக்கப்படுறேன். அதுக்கப்புறம் அவங்க போறாங்களா, அங்க யாரெல்லாம் அவளை பாக்குறாங்களோ ஒரு மாதிரி மயங்கி தான் போறாங்க. ஏன்னா அவ அவ்வளவு அழகா இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வண்டி போகுது போகுது போயினே தான் இருக்கு. அங்க ஃப்ரீ யோசிக்கிறான், இந்த மேன்ஷன் எவ்வளவு பெருசா தான் இருக்கும், போகுது போகுது போயினே தான் இருக்கு. ஆமா என்ன விஷயம், நீங்க எதை அப்படி உத்து உத்து பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நான் சும்மா தான் யோசிச்சுன்னு இருக்கேன். சரி நீங்க வந்து ஃப்ரீயா எது வந்தாலும் பேசலாம். நான் வந்து ஒரு விஷயத்த கேட்கலாமா? சொன்னபடி பார்த்தா உன்னோட முடி அது கிரே கலர்ல இருக்கணும், இப்போ இது ஒயிட்டா இருக்கு. எங்களோட ஜேர்னில ஏகப்பட்ட விஷயம் வந்து ஏற்பட்டதா, அதனால தான் இப்படி ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னோட அண்ணனை எப்பத்துல இருந்து தெரியும்? ஒன்னும் நானும் ஒரே அகாடமில தான் படிக்கிறோம். அவனோட ஏஜ் என்ன விடவும் 2 வருஷம் ரொம்ப பெரியவன். இன்னமும் நிறைய விஷயத்த அவன் சொல்லான்னு வருவானா. அதுக்குள்ளேயே இசபெல் கத்த ஆரம்பிக்கிறா, ஏய் நீ வந்து ஒழுங்கா அவகிட்ட பேசணும், அவங்க வந்து பெரிய ஃபேமிலில இருந்து வந்தவங்க, நீ என்னன்னா இப்படி பேசுற? நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஃபைனலா அங்க வராங்களா. அங்க ஃப்ரே பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஃப்ரே நீ வந்து ஃபைனலி வந்துட்டியா, நீ கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, இதை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா, நீ போன பிசினஸ் வந்து நல்லா போச்சா? எல்லாமே நல்லா போச்சு. நீ உன்னோட முடி கலர் என்ன இப்படி மாறி இருக்கு? அதுவா நானும் என்னோட முடியை மாத்தி மாத்தி டயர்ட் ஆயிட்டேன்பா, என்னோட ஹேர் ஸ்டைல் அடிக்கடி மாறினே இருக்கு. ஓ அப்படியா, சரி நீ வந்து ரொம்ப பசியா இருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம வா பேசாம நம்ம சாப்பிட போகலாம். அவங்க வந்து இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களா. பார்க்கும்போது அவ இன்னமும் ஷாக் ஆகுறா. ஏன்னா அவளோட அண்ணன் இது வரைக்கும் இந்த மாதிரி சிரிச்செல்லாம் பேசினதே இல்ல. சரிப்பா நீங்க வந்து ரொம்ப பிஸியா பேசுறீங்க, மேல நீங்க என்ன கண்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ஏய் நீ வந்து எங்க போற? நீ வந்து என்னோட லிட்டில் பிரின்சஸ், நான் வந்து உன்னை எப்படி விட முடியும்? இல்ல நீங்க பேசுங்க, நான் வந்து போறேன். என்னன்னு தெரியல, இந்த மாதிரி இவ இப்படிதான் அடிக்கடி ரொம்ப மிஸ்டீரியஸா நடந்துப்பா. சில டைம் ரொம்ப கோமாவா, சில டைம் இப்பதான் கோச்சிங்னு போயிடுவா. எனக்கு அவ கூட மிஸ்டீரியஸா தெரியல, ஓ மேலதான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நான் சம்பந்தமே இல்லாம உன்னோட சின்ன தங்கச்சியே நீ பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வந்து டைரக்டா போக ஆரம்பிக்கிறாங்களா. அங்க போற வழியிலேயே அவன் வந்து அவனோட ஃபியான்சேவை பத்தியும் சொல்றான். நான் வந்து கேள்விப்பட்டேன்ப்பா, நீ வந்து என்னோட ஃபியான்சேவையும் காப்பாத்தினியா, அதுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீ என்ன ஒண்டி காப்பாத்தாம அவளையும் காப்பாத்திருக்க. அதனால அவ பயங்கரமா இப்பெல்லாம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்கா, உனக்கு தெரியுமா? அவன் நிறுத்தவே இல்ல, இந்த மாதிரி அவ இன்னமும் ஹார்டா ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி அங்க பயங்கரமா ட்ரெயின் பண்ணிருக்கா. சரி இப்போ நம்ம எங்க போயின்னு இருக்கோம்? அதுவா என்னோட அப்பாவை பார்க்க தான். சீன்ல இவங்க ஃபேமிலியா சாப்பிடும் போது இப்பதான் அவங்க அப்பாவை கேட்கறாரு, நீ தான் அந்த ஃப்ரேவா? பரவாயில்லையே, நான் வந்து உன்னை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். நீ என்னோட மகனையும் காப்பாத்திருக்க, அதுக்கும் மேல என்னோட ஃபியான்சிவையும் காப்பாத்திருக்க. சரி உங்க அப்பா அவர் வந்து இப்பெல்லாம் எப்படி பண்ணிருக்காரு? அவர் வந்து நல்லா தான் பண்ணிருக்காரு. எனக்கு எப்படி தெரியும்? நான் ஃப்ரேவோட உடம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை மீட்டே பண்ணல, அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இவரும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மேஜ், இவரோட பவர் லெவலும் 7ல இருக்கு. இவருக்கு கண்டிப்பா டெமிகட பத்தி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே போயிடறாங்களா. அங்க இசபெலியும் போக சொல்லிடுறான். அங்க ஃப்ரேவும் அங்க ஒரு ஒண்டி தான் இருக்காரு. சரி ஃப்ரே, இப்போ நீ தாராளமா சொல்லலாம், அதாவது நீ இங்க எதுக்கு வந்திருக்க, உன்னோட உண்மையான இன்டென்ஷன் அது என்னது? இங்க இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.